அண்மை செய்தி. நாகை மாவட்டம் கிச்சாக்குப்பம் பகுதியில் படகு மீது சாய்ந்து விழுந்த மின்கம்பத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. நாகை மாவட்டம் கிச்சாங்குப்பம் பகுதியில் படகு மீது மின்கம்பம் சாய்ந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பலத்த காற்று வீசிய நிலையில் மின்கம்பம் சாய்ந்து விழுந்து படகு சேதமான காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. நாகை மாவட்டம் கிச்சாங்குப்பம் பகுதியில் படகு மீது மின்கம்பம் சாய்ந்து விழுந்திருக்கிறது. அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பலத்த காற்று வீசி வருவதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பலத்த காற்று வீசிய நிலையில் மின்கம்பம் சாய்ந்து விழுந்து படகு சேதமான காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். வணக்கம் லெனின், விவரங்கள். நாகை மாவட்டத்தில் சித்வா புயலின் தாக்கமாக கடலோர மாவட்டங்களில் கடலோர மீனவ கிராமங்களில் காற்று பலமாக தற்போது வீசி வருகிறது. கூடவே கனமழையும் நேற்றிலிருந்து வெளுத்து வாங்கி வருவதால் காற்றுடன் சேர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் காற்றின் வேகம் சார்பாக கடல் சீற்றத்துடன் மீனவர்கள் கடற்கரைக்கு செல்ல வேண்டும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் கீச்சாங்குப்பம் பகுதியில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் இரும்பு மின் சாய்ந்துள்ளது. அது கீழே சாயும் பொழுது அது பைபர் படகின் மீது கீழே விழுந்துள்ளது. அந்த மின்கம்பம் இரும்பு மின்கம்பம் சாய்ந்ததுல அந்த பைபர் காட்சிகள் தற்போது வீடியோவாக வெளியே உள்ளது. 10 அடி உயரத்திற்கு சென்று எஞ்சின் சேதமான படகு இளமுருகன் என்பவருக்கு சொந்தமான பைபர் படகு என்று கூறப்படுகிறது. அந்த காட்சி இப்பொழுது வெளியாகியுள்ளது. மீனவ கிராமங்களில் கடுமையான காற்று வீசி வருவதால் அங்கு உள்ள மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாக சார்பு ஒரு அறிவுறுத்தல் வெளியிட்டிருக்கிறார்கள். தற்போது அந்த மின்கம்பம் சாய்ந்து படகு சேதமான காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. சுபா.